கர்த்தருடைய சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 1:16 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து சொல்லும். எந்தன் ஆண்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அலம் பகலிலும் ஆடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது வேறு யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை விருத்திட அளித்திரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை விருத்திட அளித்திரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பான்வெளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவா. பான்வெளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவா. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ்லாட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ்லாட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ்லாட், லீலா நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட். வசனத்துக்குள்ள வருமா? பிலிப்பியர் 1வது அதிகாரம் 16 வசனம். சிலர் என் கட்டுக்களோடு உபத்திரத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். அறிவிக்காமல் அறிவிக்கிறார்கள் சிலர். இந்த சிலரை எங்கிருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிலர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க? 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சகோதரர்களே அநேகர், ஒரு பெரிய கூட்டம் ரெடி ஆயிடுச்சு. எதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்களும் அறிவிப்போம். என்னது நாங்களும்? ஏன் நாங்களும் அறிவிக்கிறோம்? பவுல் ஜெயில இருக்காரு, பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் ரட்சிக்க வர்றாங்க. சபையில வந்து பவுல் தான் ஐயா எங்களை வழி நடத்தினார். பவுலை போல ஒரு ஊழியக்காரரை பார்க்க முடியாது. பவுல் பவுல்னு சொல்லி எல்லாரும் பவுல புகழ் பாடிக்கொண்டிருக்கிறாங்க. இவங்க பாக்குறாங்க, என்னையா நாங்க நினைச்சோம் பவுலை உள்ள வச்சு அடி நிமித்திக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சானா, எல்லாரும் பவுலை பத்தி புகழ்றாங்களே அப்படின்னு சொல்லி அநேகர். 1வது அதிகாரம் 14வது வசனத்துல, சகோதரி அநேகர் என் கட்டுகள்னாலே கர்த்தருக்குள் திறன் கொண்டு பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அது துணிந்திருக்கிறார்கள். இப்ப இவங்க சபைகள் உட்காந்துருக்காங்க. சபையில 2 கூட்டம் சேர்றாங்க. ஒரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்கன்னா, பவுல் மோசமானவையா, பவுலை உள்ளத்துக்கு போட்டாங்க.
அவன் திருடன் அப்படின்னு பல 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 தீய சொற்களை சொல்லிட்டு இருக்காங்க. யார் மேல? பவுல் மேல. அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு, நான் ஏற்கனவே கட்டில இருக்கேன், சிலர் என் கட்டுகளோடு உபத்திரவத்தின் கூட்டம் நினைத்து, கட்டு இருக்குது ஆடிங் உபத்திரம் நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறாங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உபத்திரவம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பெயின், வேதனை. வேதனைங்கிறது பல வகையில வரலாங்க. உங்களை யாராவது கடினமா பேசினா உங்களுக்கு வேதனை வரும். அநேக நேரம் உங்களுடைய பாஸ், ஒரு ஹையர் அத்தாரிட்டி உங்களை கூப்பிட்டு திட்டினாங்கன்னா உங்களுக்கு வலிக்கும், வேதனை இருக்கும். அதே வேதனை பவுலுக்கு இருக்கு. ஏன்னா பவுலுக்கு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் ஒரு சிலர்லாம் உங்களுக்கு பத்தி கொஞ்சம் தப்பா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி, ஆனா பவுல் இவர்கள் யார் அப்படின்னு காட்டுகிறார். இந்த அநேகர்ல சிலர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுவோம். 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். 11வது அதிகாரம் 13வது. 2 கொரிந்தியர் 11:13. இந்த பவுல வேதனைப்படுத்துகிற கூட்டத்தார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 13. இப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடு உள்ள வேலைக்காரர்கள். கள்ள அப்போஸ்தலர்னா அனுப்பப்படுகிறார்கள். ஆனா நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பவுல காயப்படுத்தணும். சுவிசேஷம் சொல்லுவோம், இயேசு பத்தி தான் சொல்லுவோம். ஆனா ஆட் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? பவுல்கிட்ட மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா அவன் ஜெயில தூக்கி வச்சிருக்கான். அவன் நல்லவனா இருந்தானா ஆண்டவர் பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆமாங்க, எங்களுக்கு தெரியும். சங்கிலிகள் எல்லாம் கட்டுண்டுச்சு. தேவதூதன் வந்து ஒரு 4வது காவலை தாண்டி ரோதுங்கிற வீட்டுல கொண்டு விட்டு அந்த வேலைக்காரிகள் எங்களுக்கெல்லாம் தெரியும்ல, எங்களெல்லாம் ஏமாத்த முடியுமா? ஆமா ஐயா. ஏன் ஆண்டவர் அந்த தேவதூதன் அனுப்புவார்? பேதுருவை காப்பாத்தின ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காரணம், பவுல் மோசமானவன், அவன் திருடன். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்படி பவுலை குறித்து கட்டாயமாக தவறாக சொல்றாங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம். இப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர் தான். ஆனா கள்ள அப்போஸ்தலர், கபடு உள்ள வேலைக்கு. கபடு, இந்த கபடுங்கிறது என்ன? பிச்சு, இந்த கசப்பு உள்ள இருக்கும். அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, உங்களை ஒரு சிலர் வழி நடத்துறாங்க. அவங்களை குறித்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாராவது எது சொன்னாலும் நம்ம அதை பத்தி நம்ம பெருசா எடுத்துக்கிடக்கூடாது. காரணம், அவங்களுடைய ஊழியக்காரர். ஒரு தடவை ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். பைபிள் சம்பந்தப்பட்டது கிடையாது, இருந்தாலும் நான் சொல்றேன். இந்த வைராக்கியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம இதுல ஒரு நல்லெண்ணெய் ஒருத்தர் இருந்தார், இப்ப மறித்துட்டார். ஒரு தடவை அவர் நம்ம ஸ்டாஃப் மரியாதை பார்த்து ஒரு காரியம் சொல்றாரு. மரியாள், உனக்கு உங்க டாக்டர் எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ ஒரு அமௌண்ட் சொன்ன, ஒரு அமௌண்ட் இவ சொல்ற. அடுத்த அந்த கேள்வி கேட்கிறாரு, எத்தனை வருஷமாக நீ இந்த ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கற அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த பொண்ணு ஏதோ சொல்லியிருக்கா. இவர் சொல்றாரு, ஏமா இத்தனை வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இவ்வளவுதான் சம்பளம் கொடுக்குறாரான்ட்டு. இப்படி துடிச்சுட்டா. நேரா கையை வச்சுக்கிட்டு, இந்த வரியா ஓடி போயிரு, என் கையில அடி வாங்கிட்டு போயிடாத. எங்க டாக்டரை பத்தி நீ ஏதாவது பேசின பிச்சு புடுவேன், பிச்சு திசைக்கு வராதுன்ட்டு என்னெல்லாம் திட்ட முடியுமோ திட்டி அனுப்பிவிட்டான். அப்ப இவளுக்கு மரியாளுக்கு டாக்டர் மேல ஒரு வைராக்கி இருக்கு. ஆனா இந்த மக்கள் பவுல் மூலமா தான் ரட்சிக்கப்பட்டார். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. சபையில இருந்து பவுல் மூலம் தான் ரட்சிக்கப்பட்டார். சந்தேகம் இருக்கா? இல்ல. பவுல் இந்த ஊழியத்தை எங்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நதி ஓரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க. லீதியால் ஒரு ரத்தாம்பரம் விற்கிற அம்மா உட்கார. அந்த ரத்தாம்பரம் விற்கிற அம்மா பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஜெபிக்கிற. அப்ப ஆண்டவர் லீதியாவோட இருதயத்தை திறக்கிறார். லீதியால் அம்மா சொல்றாங்க, லீதியால் அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூடியூப்ல போடணும் ராஜேஷ். எனக்கு மக்கள் யூடியூப் பாக்குறாங்களான்னு தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம முக்கியமான செய்தியை கேட்போம். அன்னைக்குதான் சபை ஆரம்பிக்கிறது. சபை ஆரம்பிச்சு பவுலை தூக்கி ஜெயில வைக்கிறாங்க. ஜெயில இருக்கும் பொழுது
ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்யறாரு. அந்த சிறைச்சாலை அதிகாரியுடைய இருதயத்தை திறக்கிறாரு. அவன் ரட்சிக்கப்படுறான், ஞானஸ்தானம் இருக்கிறான். இப்படிதான் சபை ஆரம்பிக்குது. இப்ப அதுக்குள்ள நிறைய மக்கள் வந்தாச்சு சபைக்குள்ள. ஆனா அதுல சாத்தான் ஒரு சிலர் தம் பக்கம் இழுத்துக்கிறான். அவங்களத்தான் நம்ம அங்க பாக்குறோம். 2 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13 இப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடு உள்ளவர்கள். கபடு கசப்பு உள்ளவர்கள். கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் வேஷத்தை தருது. வேஷம், இந்த வேஷங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியங்க. இப்ப வெளியில பார்த்தா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டுடைய பிள்ளைகள் மாதிரி இருப்பாங்க. ஆனா அவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் இவங்களை குறித்து தெளிவா சொல்லுகிறார். மத்திய 7வது அதிகாரம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம். 15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருக்கும். தீர்க்கதரிசி ஆனா அவர்கள் கள்ள தீர்க்கதரிசி. சரி, அவர்கள் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். வெளியில பார்த்தா எப்படி இருக்கும்? ஆட்டுத்தோல். அப்போஸ்தலர்களா ஆண்டவர் குறித்து தான் சொல்றாங்க. ஆனா 10% ஆண்டவர் குறித்து சொல்லுவாங்க, 90% பவுலை பற்றி திட்டுவாங்க. நீங்க சபையில தான் நடக்குது. 16 அவர்களுடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடியிலே திராட்சை பழம் முனிக்குமோ, முட்பூண்டிலே அத்தி பழம். ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா கனியை பார்த்து மரத்தை சொல்லுங்க. ஆனா நம்ம மாத்தி சொல்லணும். எப்படி மாத்தி சொல்லணும்னா, ஒரு வேப்ப மரம் இருக்கு. வேப்பம் பழத்தை பார்த்து சொல்லுமா, மரத்தை பார்த்து சொல்லுமா? மரத்தை பார்த்தா சொல்லுவோம். ஒரு பலா மரம் இருக்கு. இந்த பலா மரத்தை பார்த்து இது பலா மரம் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். பழத்தை பார்த்து சொல்ல மாட்டோம். ஆண்டவர் சொல்ற கனியை பாரு, அவன் வாழ்க்கையை பாரு, அவன் எப்படி இருக்கான், அவன் என்ன வாழ்க்கை வாழ்றான், அதை பார்த்து அவன் உள்ள இருக்கிற ஓனாயா உண்மையிலேயே அந்த ஊழியக்காரனை கண்டுபிடிச்சுக்கோ அப்படிங்கிறார். சரி, இப்ப இவர்கள் யார் அப்படிங்கறத அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு நான் கூட்டிட்டு போறேன். இவர்கள் யார் எடுத்துக்கோங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 2வது வசனம். இந்த அநேகர்ல ஒரு கூட்டத்தார் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலும் சகோதரி கர்த்தருக்கு 2வது நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கு, பொல்லாத வேலைக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருக்கு, சுண்ணத்துக்காரர்களுக்கு 3 எச்சரிக்கை வச்சிருக்கு. முதல் நாய்கள்னா அந்த லவ் இந்த டிஓஜி டாக் கிடையாது. இந்த நாய்கள் யாருன்னா புறஜாதிகர்ல இருக்கிற ஒரு கூட்டத்தார். அதாவது ஒரு நாய் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் துரத்திட்டு குறைச்சிக்கிட்டே போகும். RS முதலாளி அப்படின்னு ஒருத்தர் ஒரு காலத்துல கோடீஸ்வரர். நீங்க இந்த RS நகர் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம வக்கீல் ரூபன் அந்த ஏரியா, அது எல்லாமே RS நகர். யாருன்னா இந்த ஒரு நான் சொல்றேன் பார்த்தீங்களா, இவர் தான் ஓனர். இவருக்கு பிசினஸ் சிவகாசி. இவர் ஒரு புல்லட் வச்சிருப்பார். இந்த புல்லட்ல டெய்லி போகும்போது கரெக்டா அந்த ஆமத்தூர் கிட்ட வரும்போது ஒரு நாய் வரட்டிட்டே வரணும். சொல்றாரு, எங்க இருந்து வருவது ஏது சனிய, நான் கரெக்டா கிராஸ் பண்ணி விரட்டிட்டு என்ன ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு விரட்டிட்டே வரும். இவர் பார்த்தாரு, நேரா ஊருக்கு வந்து ஒரு கார் வச்சிருக்காரு. ஒரு 4 பேர் ஏத்திட்டு நேரா போய் அந்த நாயை பிடிச்சு உதச்சி கொன்னுட்டு தான் அடுத்த. இந்த நாய்க்கு இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இவர் RS முதலாளின்னு தெரியுமா? தெரியாது. ஆனா அது சாத்தா தான் வேலை முடிஞ்சது. அது போல இவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாய்களுக்கு எச்சுங்க இதுங்க குலைச்சுக்கிட்டே இருப்பாங்க. பவுலை பத்தி குலைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதான் நாய்கள். பொல்லாத வேலைக்காரனுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு காரியத்தை அவங்க காட்டுறோம். இதை யாருல இருந்து எடுக்க போறேன்னா, நம்முடைய ஆண்டவருடைய ஊழியத்திலிருந்து நான் உங்களுக்கு காட்ட போறேன். நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னு நான் பைபிள் இருந்து காட்டுறேன். லூக்கா 4வது அதிகாரம் 22வது வசனம். இதான் அதாவது ஒரு சுத்த இருதயத்தோடு வருகிற வார்த்தை எப்படி இருக்கும். வசனத்தை வாசிச்சுமா. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 16வது வசனம். சிலர் என் கட்டில் உபத்திரத்தை கூட்ட நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவ அறியாமல். அந்த சுத்த இருதயத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தா அது எப்படி இருக்கும் உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா 4வது அதிகாரம் 22வது. எல்லோரும் அவருக்கு சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு. கிருபை உள்ள வார்த்தை, இந்த வார்த்தை எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருதயத்துல ஒரு சந்தோஷம்,
பவுலை குறித்து எப்போ உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், உங்களுக்கு நம்ம இல்லை, இந்த சபையில அந்த நல் மனதோடு சுவிசேஷ அறிவுகளுடைய வாயிலிருந்து என்ன வரும்? கிருபை உள்ள வார்த்தை. இப்போ ஒரு பிரசங்கம் பண்றோம். இந்த பிரசங்கம் பண்ணும்பொழுது அந்த இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இப்படித்தானங்க, சந்தேகம் இருக்கா? உங்க இருதயத்துல என்ன இருக்கோ அதுதான் நிச்சயம் வாய் பேசும். ஆனா பவுலுடைய இருதயத்திற்குள்ள சந்தோஷம் இருந்துச்சு. பவுல் சந்தோஷம் இருக்கும்போது அவர் பிரசங்கம் பண்ணும்போது இருக்கும் ஹாப்பி, சந்தோஷம், ஒரு மாதிரி அந்த இருதயமே வெளியில வந்துதான் நிச்சயம் அந்த செய்தியை சொல்லும். ஆனா அங்கிருந்து வர்றது கிருபை உள்ள வார்த்தைகள் வர வேண்டும். அப்ப அடிப்படை என்னன்னா கீ. சரி, 14வது வருஷத்துல அவங்களுக்கு வாசிக்கிறேன். அவர்கள் எப்படி அறிவிக்கிறாங்க அப்படின்னா, சிலர் என் கட்டுக்களோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து. இது நினைவுக்குள்ள வந்திருக்கு. நினைவுங்கிறது என்ன சொல்லுங்க பார்ப்போம்? சிந்தை. இப்ப நம்ம ஒருத்தட்ட போறோம், அன்பா போறோம், அவர் அப்படின்னு உள்ளதா எப்படி இருக்கும்? என்னையா இவர்கிட்ட நமக்கு ஏதாவது ஒரு அட்வான்டேஜ், நன்மை கிடைக்கும்னா தானே துரத்தி விட்டாரு. ஆனா ஆண்டோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுலுக்கு விரோதமாக செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் அவர்கள் இவங்க நாங்க பெருசாக நினைக்கிறாங்க. அதாவது பவுல் மோசம், நாங்க நல்லவங்க, நாங்க என்ன செய்யணும்? மேல வரணும். ஆனா யோவான் ஸ்நானகன் இருதயத்தை நம்மளுக்கு காட்டுறோம். யோவான் ஸ்நானகன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிய 6 மாசம் எல்டர் அண்ணன். அந்த அண்ணன் இயேசு கிறிஸ்துக்கு பாதையை ரெடி பண்றார். பாதையை ரெடி பண்ணி வனாந்தரத்திலிருந்து ஆண்டவர் குறித்து சொல்லிட்டே இருக்கிறார். அப்படியே பாதரட்சியை தூக்கப்பட எனக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிறார். அப்படி சொல்லி 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 அவருக்கு தான் ஒரிஜினலா சீசர்ல வந்தாங்க. அப்புறம் சீசர்ல என்ன செய்றாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி போறாங்க. அப்படி பின்னாடி போகும்போது ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார். யோவான் 3வது அதிகாரம் 30வது வசனம். யோவான் 3:30. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இதுதான் உண்மையான ஊழியக்காரனுடைய ஒரு இருதயம். அவர் பெருகணும், நான் சிறுசாகணும். ஊழியக்காரர் அறிவாசார், நாங்க பெருசாகணும். இயேசு குட்டியா தான் பரவாயில்ல. அநேக மீட்டிங் நடக்கும் பொழுது இப்ப எல்லாம் அந்த குறைஞ்சிச்சு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. நான் விருதுநகர்கிட்ட எங்கேயும் போறது. ஒரு பெரிய ஊழியக்காரர் விருதுநகருக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, அவர் சொல்லுவார், ஹேண்ட் பில் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்களா, அது நானே பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கேன். 1000 நோட்டீஸ்க்கு இவ்வளவு ரூபா எனக்கு கட்டிடணும். சரி, 2வது கட் அவுட் நீங்க வைக்கணும். இந்த கட் அவுட் எவ்வளவு பெருசா இருக்குன்னு சைஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க. இந்த கட் அவுட்டுக்கு ஒரு படம் எல்லாம் அனுப்பிடுறேன், இந்த படம் தான் போடணும். இந்த படத்துல இத்தனை கலர்ஸ் இருக்கணும். யாரு பெருகணும்? இவங்க பெருகணும், ஆண்டவர் சிறுகணும். ஆனா யோவான் சாமன் சொல்றாரு, நான் சிறுகணும், இயேசு பெருகணும். இந்த இருதயம் உள்ள இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் வரும். இல்லைன்னா இந்த கிருபை உள்ள வார்த்தைகள் வராது. சரி, இப்ப இந்த பொறாமையினாலே இதெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. சுத்த இருதயத்தோடு அவர்கள் சொல்லவில்லை, பொறாமையினாலே அதை செய்யறாங்க. சரி, பொறாமையினாலே அறிவிக்கிறது குறித்து நான் சில காரியங்கள் உங்களுக்கு காட்டப்படுறேன். எடுத்துக்கொள்ளுமா? மத்தேயு 27வது அதிகாரம் 17வது வசனம். 27:17. பிலாத்து இருக்கார், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்கார். அது மேல குற்றம் சொல்லிட்டு இருக்கேன். அவரை பிலாத்தை பார்க்கறான். ஐயோ, என்ன அழகு அழகு அழகு, அப்படி ஒரு அழகு, சின்ன ஒரு கிருபை இருக்கு இவற்றை எப்படியா ஏதாவது குற்றம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆண்டவரையே நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்காரு. மத்திய 27வது அதிகாரம் 17வது வசனம். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார் என்று பிலாத்து அறிந்து. பிலாத்துக்கு தெரிஞ்சிருச்சு, மேட்டர் தெரிஞ்சிருச்சு. அவரே செய்யல, ஒரு ஆட்டுக்குட்டியை போல நின்றுட்டு இருக்காரு. இவர் என்னையா குற்றம் பண்ணியிருப்பாரு, இவரை கொலை செய்யணும்னு சொல்றாங்க பாருங்க. 15வது வசனம். காவல் பண்ணுகிறவர்கள் யாரை விடுதலையாக்குன்னு சொல்லி கேட்கிறாங்க. பிலாத்தையா, சாரி, பரபாசையா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையா கேட்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒரு அற்புதத்தை செய்யறார். யார் செய்யறார்? பிதாவாக்கிய தேவன் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொப்பனத்தை பிலாத்துடைய மனைவி கொடுக்குறார். சொப்பனை யார் கொடுக்க முடியும்? மனுஷங்களா கொடுக்க முடியும்? அதாவது ஆண்டவர் சொப்பனத்துல பிலாத்துடைய மனைவிட்டு பேசுறார்.
என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 19 நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்திலே வெகு பாடுபட்டேன் என்று சொல்லலாம். இது தேவன் பண்ற ஒரு லாஸ்ட் அட்டெம்ப்ட் நான் சொல்றேன். கடைசி ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் என் குமாரனை இந்த நேரத்தையாவது விடுதலை ஆக்குவாங்க. அதாவது காட்ஸ் பிளான் என்னன்னா அவர் சிலுவைக்கு போகணும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா லாஸ்டா ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. ஆனா அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யவும் பிரதாசின் மூப்பத்தில் ஏவினார்கள். அதாவது இங்க ஒரு அட்டென்ஷன் டைவர்ட் பண்றோம். நியூஸ் வந்த உடனே இந்த சைக்கிள் காப்ல இவங்க என்ன செய்றாங்க, ஏவுறாங்க. சுத்தமா கேளுங்கடா, பிலாத்து போய் கேளுங்கடா, பரபாசை விட சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவருடைய லாஸ்ட் அட்டெம்ப்டும் இங்க கேன்சல் ஆயிடுச்சு. அதோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறார். ஆனா முக்கியமான காரியம் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் பிலாத்து அறிந்து. இத மார்க் சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்றேன். ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது நமக்கு பெட்டர் லைட் கிடைக்கும் பாருங்க. மார்க் 15வது அதிகாரம் 9. மார்க் 15:9. பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தாங்க பிலாத்து. மார்க் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு பாருங்க. மத்தேயுல 27:17 பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தாலும் சரி ஜெனரலா மத்தேயு எழுதுறாரு. ஆனா மார்க் நச்சுன எல்லாரும் கிடையாது, ஒரு கூட்டத்தார் தான். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார். இந்த பிரதான ஆசாரியர் குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்ல வரும்போது குஷ்டரோகி சுகம் கிடைக்குது. இந்த குஷ்டரோகிக்கு சுகம் கிடைச்சோன்னா ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா, போய் ஆசாரியர்கிட்ட போய் உன்னை காட்டி மோசமே முறைப்படி நீ செய்ய அப்படிங்கிற. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போய் அந்த குஷ்டரோகி சோகமான உடனே நேர யார்கிட்ட போய் சொல்லுவான், ஆசாரியன். ஆசாரியன் தட தட தடன போய் பிரதா ஆசாரியன், ஐயா இங்க வந்து பாருங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. 10 குஷ்டரோகி வந்து நிக்கிறாங்க, எங்களுக்கு சுகம் கிடைச்சிச்சுன்னு பார்த்தா கையெல்லாம் நேரம் ஆயிடுச்சு. எப்படின்னு கேட்டானா, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் சொன்னாரு, நீ போய் காட்டுனாரு, சரியாச்சு. அப்ப அந்த பிரதான ஆசாரியனுக்கு அன்னைக்கே ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கணும். ஓ மேசியா வர்றாரு, மேசியா வந்து அப்படி ஒரு அற்புதம் செய்வார்னு எனக்கு தெரியும் சொல்லி. ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. எங்களுக்கு இயேசு சிலுவையில மரிக்கணும், அதான் அவங்களுடைய பொறாமையினாலே. சரி சரி, பவுல் இத இன்னும் விளக்குறாரு. எப்படி விளக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது யாருடைய கேரக்டர். இப்ப ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, சின்ன குழந்தை. அதை இங்க உட்காந்துருக்குமா, கால கத்தும், இங்க இருக்கும், அதை இருக்கும், இதை பிடிச்சி இழுத்து போடும், எல்லாம் செய்யும். அதுபோல பவுல் என்ன சொல்கிறான்னா, இந்த பொறாமை யாருடைய கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். 3:3 பொறாமையும் வாக்குவாதமும் பேதமும் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே நீங்கள் மாமிசம் தமிழ் இன்னும் எப்படிங்கன்னா குழந்தைகளா இருக்கிறீர்கள். இப்படி குழந்தைகள் இருந்து சீ சொல்லுங்க, சண்டை போடும். ஒரு பொம்மையை கேட்டா அந்த பொம்மையை கிடைக்கிறவரை அதை நினைச்சு விடாது. ஆனா ஒரு மெச்சூர்டா ஒரு வளர்ந்தவர்கள் எப்படி பவுலை பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கணும் எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க பவுலை எப்படி பார்க்கணும் அப்படின்னு 13வது அதிகாரம் 17 எபிரேயர் 13. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்காக உத்தரவாதம் பண்ணுகிறதுனாலே விழித்திருக்கிறபடினாலே அவர்களை துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அதை செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும். இந்த வசனத்துல தெளிவாக ஆவியானவர் எழுதி வச்சிருக்க. எனக்கெல்லாம் என்னை வழி நடத்தின 2 சகோதரர்களை என்னால் மறக்க முடியாது. ராஜா சிங் பிரதர் மறிச்சு பரலோகத்தில் இருக்கிறார். முழங்கால் போடுறதுனா என்ன நான் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கும் அநேகர் முழங்கால் போட மாட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை முழங்கால் போட்டு உற்சாகம். எங்கள் வீட்டுக்கு வருவார், அவங்க மனைவி வருவாங்க. வந்து ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வரும், எனக்கு ½ நாள் நாங்கள் கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுப்போம். வந்து 2-3 பாட்டல் துதிக்க பாடல் பாடிவோம். ஒரு முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவோம். ஒரு 2 முழங்கால் நிற்பார். எனக்கு புதுசு கால் அந்த வலி வலிக்கும்.
லேசாக கண்ணத்தாயின்னு வந்து பார்ப்பேன். அவரு இறங்கவே மாட்டார். அவருக்கு 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு. அவர் அப்படியே நிற்பார். நானும் வயராக்கேன். அப்போல்லாம் ரொம்ப வயசாயிடுச்சு எனக்கு. அப்போ ரொம்ப எங்கா இருந்து அப்பவும் வயிறாக்காம நிற்பேன். நான் அது நின்று பழகினேன். அவர் என்னால் மறக்க முடியாது. ஜெயபால் சார் இன்னைக்கு எப்பயாவது என்னை பார்க்க வருவார். அப்படி ஒரு அன்பான ஒரு ஊழியக்காரர். எனக்கு அவரை பார்த்துட்டா அவரை உட்கார வச்சு கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிட்டு ஜோமனிட்டு தான் அவர் அவ்வளோ அனுப்ப மாட்டேன். நான் இவர்களெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அவர்களும் கடைசியில் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதனால தான் எபிரேயர் 13வது அதிகாரம் உங்களை நடத்துகிறவர்கள் இந்த சபையில் இருக்கிற சிலர் பவுலுக்கு விரோதமாக பவுலை துக்கப்படுத்தணுங்கிறக்காண்டி காயப்படுத்தணுங்கிறக்காண்டி சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த வார்த்தை ஒரு எச்சரிக்கையான வார்த்தை. உங்கள் ஆத்துமாக்களுக்காக ஆத்துமா, இந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போறதுக்கு அவங்க கேரண்டி. அவங்க சுவிசேஷன் நமக்கு கிடைச்சிருக்குமா? சரி, அவர்களை துக்கத்தோடு அல்ல. பவுல் இவ்வளவு வருத்தத்தோடு சொல்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 16 சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறியாமல் விரோதத்தினால அறிவிக்கிறாங்க விரோதத்துல. அப்ப இந்த விரோதத்தில் அறிவிக்கும் போது கிருபை உள்ள வார்த்தை வருமா? வராது. ஆண்டவர் அக்செப்ட் பண்ணவே மாட்டார். சாத்தான் பயங்கர குஷியாரான். என்ன சொன்னாலும் ஒருவே கூட ரட்சிக்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி. அடுத்து பாருங்க, சந்தோஷத்தோடு அசைமுறை அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. சரி, பவுல் இத ஒரு நோய் அப்படிங்கிறார். என்ன சொல்றார்? நோய், டிசீஸ். வாசிப்போம். அந்த நோயை குறித்து நான் உங்களுக்கு வசனம் காட்டுறேன். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 4வது. இது ஒரு நோய், டிசீஸ். அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவர்களாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்பவங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களாய். இதெல்லாம் நோய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். இப்ப ஒரு தும்மல் இருக்கு, இருமல் இருக்கு. ஒரு அம்மா ஒரு குட்டி பிள்ளைய தூக்கிட்டு வருது. அது லொக்கன்னு இரும்பு போது நான் சொல்லுவேன், ஏமா பார்த்துமா பிள்ளைய நல்லா மூடி வை, ஏன்னா பிள்ளைக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும் சொல்லி. ஆமா சார், என்கிட்ட இருந்து என் பிள்ளைக்கு வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தர் வந்து இன்னொன்று வந்துடும். ஆனா என்னுடைய காரியத்துல நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணணும். யாரையுமே விரோதத்தோடு பார்க்கக்கூடாது. காரணம் அது ஒரு நோய். இவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பவுலுக்கு விரோதமாக வாழ்ந்தார்கள். ஆனா பவுல் ஒரு காலத்துல எப்படி இருந்தாருன்னு நமக்கு தெரிஞ்ச காரியம் தான் இந்த நம்மளுக்கு காட்டி கொடுத்தது. பவுல் எப்படி இருந்தார்னா தேவனுக்கு விரோதமாக வந்தார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1வது வசனம். பவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசர்களை பயமுறுத்தி கொலை சீரிப்பான். இந்த சவுல் கிருபையுள்ள வார்த்தை இருக்குமா? இன்னும் அது கொலை வெறி அவர் முகத்துல இருக்கும். தேவன் கொலை செய்யும் போது கூட உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு சவுலை இங்க காட்டுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கம்பேரிசன். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் மாத்தி அவர் வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தை வருது. அவர் மூலமாக அரண்மனை உள்ள அனைவரும் ரட்சிக்கப்பட்டார். ஒண்ணு கிடையாது, எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. பவுல் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்தார். ஆனா அவர்கிட்ட இருந்து வசனத்தை பெற்று ரட்சிப்பை பெற்று என்னெல்லாம் கற்றுக்கொண்டார்களோ அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது பவுலுக்கு விரோதமாக வார்த்தைகள் சொல்றார்கள். அதனாலதான் சிலர் என் கட்டுக்களோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்து அறியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறாங்களா? பவுலுடைய இருதயம் என்ன ஆகுதுன்னு சொல்லி நாளைக்கு பார்ப்போம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. பவுலுடைய வேதனை உள்ள இருதயத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. பெயின், வேதனை கூட்டுகிறது ஐயா. வேதனை வந்ததற்கு காரணம் ஒன்றே ஒன்று, சுத்த மனது இல்லாதபடி ஒரு விரோதத்தோடு நாங்கள் எங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் சுத்த மனதோடு செய்ய உதவி செய்யுங்க ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.